நள்ளிரவில் திடீர் மாரடைப்பு. முடிவுக்கு வந்த ரஜினி சகாப்தம். கண் கலங்கிய குடும்ப. என்ன ஆச்சு? இணையத்தை வெளியான இந்த ஒரு செய்தி இப்போ தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார். இவர் இப்போ பெங்களூர் போய். அதற்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய அண்ணன் தான். ரஜினிகாந்துக்கு எல்லாமே அவங்க அண்ணன் தான். அவங்க அண்ணன் திடீர்னு உடல்நலக்குறைவால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவரை பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவரை பார்க்கறதுக்கு தான் இப்போ ரஜினிகாந்த் பெங்களூர் கிளம்பி போயிருக்காரு. ஏன்னா ரஜினிகாந்த் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப உடல்நிலை அப்படிங்கிறது மோசமடைஞ்சிருச்சு. அவரை காப்பாற்றுவதை மிக மிக கடினம்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தினுச்சு. அதனாலதான் ரஜினிகாந்த் நடிச்சுட்டு இருந்த முக்கியமான படத்தை கூட கைவிட்டுட்டு இப்போ கிளம்பி பெங்களூர் போயிருக்காரு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு அண்ணனா மட்டும் ரஜினிகாந்த் பார்க்கல. ஏன்னா ஆரம்பத்துல அவர் கஷ்டப்படும் போதும், சினிமா மேல ஆசைப்பட்டு நடிக்க போறேன்னு சொல்லும் போதும் அவங்க அண்ணன் தான் ரஜினிகாந்துக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. ரஜினிகாந்த் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவரை இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா வளர்த்து விட்டதே அவங்க அண்ணன் தானா. அந்த நன்றி கடன் ரஜினிகாந்தால அவங்க அண்ணனுக்கு உடல்நல சரியில்லைன்னு தெரிஞ்சதும் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல. ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்காரு. கதறி அழுதுருக்காரு. நேரா மருத்துவமனைக்கு போனது மட்டும் இல்லாம மருத்துவர்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவங்களோட பேசியிருக்காரு. இது மாதிரி எங்க அண்ணனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எந்த டாக்டரை வர வைக்கனாலும் வர வைங்க. அவரை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். இல்லைனா அவரை உடனடியா இப்பவே வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போனாலும் கண்டிப்பா அழைச்சிட்டு போலாம். அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. மருத்துவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகிடாம நாங்களே பார்த்து காப்பாத்திடுவோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ரஜினிகாந்தால அதை சுத்தமா ஏத்துக்க முடியல. நைட்லாம் தன் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. பயங்கரமா கண் கலங்கியிருக்காரு. அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சரியா சாப்பிடல. அவரு போட வேண்டிய டேப்லெட் கூட சரியா எடுத்துக்கல. ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட அவருடைய வாழ்க்கையில அவருக்கு நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமா இல்லவே இல்லைங்க. வாழ்க்கையில காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியம். ரஜினிகாந்துடைய நிம்மதி கெட்டு போனதுக்கு காரணமே அவங்களுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா தான். ஸோ ஐஸ்வர்யாவுக்கு நடிகை தனுஷை கல்யாணம் பண்ணி வச்சாரு ரஜினிகாந்த் அவர்கள். தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ஒத்துமையா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஒத்துமையா வாழ்ந்தாங்க. ஆனா திடீர்னு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு தனுஷ் ஐஸ்வர்யாவை சேர்த்துக்கவே இல்லை. இது ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் தான். தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி பறிப்பயிற்சி அப்படிங்கிறது ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாவே இருக்கு. தாங்கிட்ட காசு பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நிம்மதி இல்லையே அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய குறை தான். இந்த நேரத்துல தான் அண்ணனும் இப்படி ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில் இருக்கிறது ரஜினிகாந்தால ஏத்துக்கவே முடியல. தான் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லையா, நானும் கோவில் குளம்னு எங்கெங்கயோ போயிட்டு வரேன், ஆனா நிம்மதி மட்டும் எனக்கு இல்லையேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு. ஆரம்பத்துல என்கிட்ட காசு பணம் இல்லை, ஆனா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா அந்த நைட் நேரத்துல அழுதுட்டு இருந்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அவருடைய ரூம்ல அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலி ஏற்பட்டு பயங்கரமா ஒரு மாதிரி கதறி துடிச்சிருக்காரு. அதை பார்த்து ரஜினிகாந்த் குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. பயந்து போனது மட்டும் இல்லாம அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவரை ரொம்ப வேக வேகமா கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்களாம். அப்படி அனுமதிச்சதுக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கு, அவரு தன்னுடைய அண்ணனை பத்தி ரொம்ப யோசிச்சிருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதன் காரணமா அவருக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி அவன் குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை இப்போ ஏற்படுத்தியிருக்கு.